உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய விருப்பங்களை அறிந்தவர் ஆண்டவர் ஒருவரே. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பங்களை எல்லாம் அவர் அறிகிற தகப்பனாயிருக்கிறார். உங்க விருப்பங்கள் எனக்கு தெரியாது, எனக்குள்ளே இருக்கிற விருப்பங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாருடைய விருப்பங்களையும் அவர் அறிகிற தகப்பனாயிருக்கிறார். அவர் நீங்கள் விரும்புகிறதை அவர் நிறைவேற்றி கொடுக்கிற தகப்பனாயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, அவருக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, உண்மையாய் நடக்கிறவர்கள், தேவ சமூகத்திலே தேவனை நம்பி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே விருப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்கள் விருப்பங்கள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். உங்களுடைய ஜெபம் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் வடிக்கிற கண்ணீர் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் காத்திருந்த நேரங்கள், தேவ சமூகத்திலே செலவழித்த நேரங்கள் வீணாய் போவதே இல்லை. நிச்சயமாய் தேவன் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீர்களா? ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்களை நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர் அதை செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, இந்த வார்த்தையின்படி எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. என்ன விருப்பமா இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அநேக விருப்பத்தோடு இருக்கிறாங்க. விரும்புகிற காரியங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அவங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறணும். ஆண்டவரே, என்னென்ன காரியத்திற்காக அதிகமாய் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.